விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்செங்க பகுதியில் மிளகாய் சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி திரு கே ராமகிருஷ்ணன் ஆவார். இவர் திருநெல்வேலி மாவட்டம் வி.கே. புதூர் தாலுகா சுரண்டை பகுதியை சேர்ந்த விவசாயி. இவர் கடந்த 20 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்தவர். முதலில் நெல் பயிரும், அதன் பிறகு பெல்லாரி வெங்காயம், பின்னர் மிளகாய் சாகுபடியும் செய்து வருகிறார். மிளகாய் சாகுபடிக்கான சிறந்த ரகங்களை தேர்வு செய்து ஏக்கருக்கு 1 கிலோ விதையினை நாற்றுப்பாவி நன்கு உழுத வயலில் 35 முதல் 40 வயதுடைய நாற்றினை நட்ட 30வது நாளில் மேலுரமாக 40 கிலோ காம்ப்ளெக்ஸ் உரமும் 20 கிலோ யூரியா 10 கிலோ நுண்ணூட்ட உரம் ஆகியவற்றை இட்டு பூச்சிநோய் நிர்வாகத்திற்கு வேளாண்மை அறிவியல் நிலைய ஆலோசனைகளை பெற்று ஏக்கருக்கு சுமார் 70,000 ரூபாய் வரை லாபம் ஈட்டி தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, நான் சுமார் 20 வருஷமாக விவசாயம் செய்து வருகிறேன். விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறது. எனக்கு அதாவது ஒரு டைம் நெல் பயிரிடுவேன், ஒரு டைம் பல்லாரி மிளகாய் பயிர் செய்து வருவேன். இந்த வருஷத்தில் பல்லாரி 1 ஏக்கர் பயிர் செய்துள்ளேன், மிளசெடி 1 ஏக்கர் பயிர் செய்துள்ளேன். மிளகாய் நல்ல ரகமாக தேர்ந்தெடுத்து 1 ஏக்கருக்கு 1 கிலோ விதை நாட்டு விதையை எடுத்து பாத்திகளில் பாவி எனது நல்ல உழுது போட்ட வயலில் நடவு அதாவது 35-40 நாளில் பிடிங்கி நடுவேன். நட்ட 30ஆம் நாளில் முதல் உரம் மேலுரமாக இடுவேன். முதல் உரம் மேலுரமாக அந்த ஏக்கருக்கு 40 கிலோ காம்ப்ளெக்ஸ், 20 கிலோ யூரியா, 10 கிலோ நுண்ணூட்ட உரம் மேலுரமாக இட்டுள்ளேன். இரண்டாவது உரம் காம்ப்ளெக்ஸ் 50 கிலோ மேலுரமாக போட்டுள்ளேன். மிளகாய் செடிக்கு 8 நாளைக்கு ஒருக்காக தண்ணி பாய்ச்சுவேன். களை அதாவது பொடி களைகள் இருக்கிறதை ஆள்கள் வைத்து நல்ல முறையில் அதை சுத்தப்படுத்தி விட்டு நுண்ணூட்ட உரங்கள் மேலும் வேணாலும் போடுவேன். போட்டு 45ஆம் நாள் 45-50 நாளில் காய் பறித்து விடுவேன். இதனுடைய வயசு 120 நாள். இந்த மிளகாயை பறித்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பறித்து மார்க்கெட்டுக்கு கொண்டு சென்று ஒரு கிலோவுக்கு விலை 10லிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்கப்பட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். அந்த 1 லட்சம் ரூபாயில் எனக்கு ஓரளவு ஒரு 30,000 ரூபாய் செலவு வரும். மீத ரூபாய் 70,000 ரூபாய் எனக்கு ஒரு மிளகாய் செடியில் எனக்கு வருமானம் கிடைக்கும். என்ன மாதிரி காய்கறி பயிர் தோட்டத்தில் காய்கறி பயிர் செய்யும் விவசாயிகள் எல்லாரும் என்ன மாதிரி மிளகாய் செடி நல்ல பயிர் செய்து வருமானம் பெறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வேளாண்மையை பெருக்கவும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் மத்திய மாநில அரசுகள் மாவட்டம் தோறும் வேளாண் மையங்களை அமைத்து செயலாற்றி வருகிறது. இந்த மையங்கள் மூலமாக வேளாண் வல்லுநர்கள் விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். அந்தந்த பகுதிக்கு ஏற்ற பயிர் வகை என்னென்ன, எந்தெந்த பருவத்தில் என்னென்ன பயிர் செய்யலாம், தரமான விதை கிடைக்கும் இடம், அரசு அளிக்கும் மானியம், விளைபொருட்களை விற்பனை செய்வது எவ்வாறு போன்ற பல ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். இன்றைய நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்ட வேளாண் துறையின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் திருநெல்வேலி வேளாண் இணை இயக்குநரகத்தின் இணை இயக்குனர் கே. சவுந்தரராஜன் அவர்கள்.
திருநெல்வேலி மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பு 6,75,000 ஹெக்டேர் ஆகும். இதில் 1,55,000 ஹெக்டேரில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. விவசாயத்தை பொறுத்தவரையில் முக்கியமான பயிராக நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. நெல் 3 பருவங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. கார் பருவத்தில் சுமார் 19,000 ஹெக்டேர் பரப்பிலும், பிஷான பருவத்தில் 65,000 ஹெக்டேர் பரப்பிலும், கோடை பருவத்தில் ஒரு 6,000 ஹெக்டேருமாக சாகுபடி செய்யப்படுகிறது. தானிய பொறுத்தவரையில் சுமார் 12,000 ஹெக்டேர் பரப்பில் சாகுபடி செய்யப்படுகிறது. தானிய பயிரில் முக்கியமாக மக்காச்சோளம் மட்டுமே அதிக பரப்பில் ஆண்டுதோறும் அதிக பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பயிர் வகை பயிர்கள் சுமார் 22,000 ஹெக்டேர் பரப்பில் சாகுபடி செய்யப்படுகிறது. அதில் உளுந்து, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு முக்கிய பயிராகும். அதே போன்று பருத்தியை பொறுத்தளவில் சுமார் 5,000 ஹெக்டேர் பரப்பில் சாகுபடி செய்யப்படுகிறது. பருத்தி மானாவாரியிலும் இறைவிலுமாக சாகுபடி செய்யப்படுகிறது. கரும்பை பொறுத்தளவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தரணி சர்க்கரை ஆலை இருப்பதனால் கரும்பு ஒரு 5,000 ஹெக்டேர் பரப்பில் சாகுபடி செய்யப்படுகிறது. விவசாயிகளுடைய மகசூல் 2 மடங்காகவும் வருமானம் 3 மடங்காகவும் ஆக்குவதற்காக தமிழக அரசு வேளாண்மை துறை மூலமாக பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு திட்டத்தின் கீழும் விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்கள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களும் வேளாண்மை துறை பணியாளர் மூலமாக செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அங்காங்கே செயல் விளக்கங்கள் மூலமாகவும் உற்பத்தியை பெருக்குவதற்கான காரணிகள் குறித்தும் கருத்து காட்சிகள் மற்றும் பல்வேறு வகையான பயிற்சிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருவது. சமீபத்தில் உழவர் பெருவிழா திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து வருவாய் கிராமங்களிலும் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து அந்த கிராமத்திற்கு தேவையான தொழில்நுட்பங்கள், ஆலோசனைகள் அனைத்துமே பல்வேறு துறைகளோடு ஒருங்கிணைந்து செய்யப்பட்டது. ஆகவே மேலும் அந்த பகுதியில் முக்கிய விவசாயிகள் அதிக மகசூல் எடுத்த விவசாயிகளை கொண்டு அதை இதர விவசாயிகளும் அறியும் வண்ணமாக அவர்கள் கடைபிடித்த தொழில்நுட்பங்களை எடுத்து கூறப்பட்டது. ஆகவே உழவர் பெருவிழா மூலமாக அனைத்து விவசாயிகளும் அதிகமான மகசூல் பெறுவதற்கான தொழில்நுட்பங்களை நாம் செய்து காட்டினோம். அதே போன்று பல்வேறு பயிற்சிகள் மூலமாகவும் விவசாயிகளை வெளி இடங்களுக்கு அழைத்து சென்று அங்கே கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்களை அதிக மகசூல் பெறுவதற்கான வழிமுறைகளையும் விவசாயிகள் அறியும் வண்ணமாக செய்யப்பட்டது. ஒவ்வொரு விவசாயிகளும் தங்கள் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்திலிருந்து அதிக மகசூல் பெறுவதற்காக பண்ணை மேலாண்மை திட்டம் என்று ஒன்று செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் சுமார் 2,95,000 பண்ணை குடும்பங்கள் உள்ளது. உதவி வேளாண்மை அலுவலர் மூலமாக ஒவ்வொரு பண்ணை குடும்பத்திலிருந்து விவசாயிகள் நிலத்திலும் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அந்த நிலத்தினுடைய தன்மையை ஆய்வு செய்து அந்த நிலத்திற்கு ஏற்ற பயிர் திட்டங்களை எடுத்து கூறி அதன் மூலமாக அனைத்து இடங்களிலும் பயிர் சாகுபடி செய்து அதிகமான மகசூலை பெறுவதற்கான வழிமுறைகளை வேளாண்மை துறை மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அட்மா என்று சொல்லக்கூடிய வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் கீழ் 19 ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஒரு பிளாக் டெக்னாலஜி மேனேஜர், வட்டார தொழில்நுட்ப மேலாளர் மற்றும் வட்டார தொழில்நுட்ப வல்லுநர் 2 ஆக 3 நபர்களை பிரத்யேகமாக இத்திட்டத்திற்காக நியமனம் செய்து இதன் மூலமாக வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, பட்டு வளர்ச்சித்துறை மற்றும் மீன்வளத்துறை மற்றும் வனத்துறை ஆகிய துறைகளை ஒருங்கிணைத்து இந்த விவசாயிகளுக்கு பல்வேறு துறைகள் மூலமாக செயல்படுத்தப்படும் திட்டங்களை எடுத்து கூறி மேலும் இந்த விவசாயிகளை ஒவ்வொரு நிலையங்களுக்கும் அழைத்து சென்று அங்கு கடைபிடிக்கும் தொழில்நுட்பங்களை அறியும் வண்ணமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அட்மா இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் இந்த உற்பத்தியை பெருக்குவதற்கான தொழில்நுட்பங்களும் அவ்வப்போது பல்வேறு பயிற்சிகள் மூலமாக அளிக்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நீர்வள நிலவள திட்டம் 6 உபநிட பகுதி 6 ஓவடி பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தேவியார் சப்பேசின், அனுமாநதி சப்பேசின், கர்மேனியார் சப்பேசின், உப்போடை சப்பேசின், நிஷேப நதி சப்பேஷன், கலிங்கனார் சப்பேஷன் என 6 உபவடி நில பகுதிகளில் இந்த நீர்வள நிலவள திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக திருந்திய நெல் சாகுபடி முறைகளுக்கு தேவையான இடுபொருட்கள் அனைத்தும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையிலே நெல் விதைகள், உயிர் உரங்கள், மேலும் மண்ணின் வளத்தை அதிகரிப்பதற்காக தக்கை பூண்டு விதைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று வரிசை நடுவுக்கு கோணாவிடர் களை எடுக்கும் கருவிகளும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று நஞ்சை தரிசில் பயிர் வகை பயிர்களின் உற்பத்தியை பெருக்குவதற்காக பயிர் வகை சாகுபடியை
ஊக்குவிக்கும் முகமாக பயிர் உதவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்கு நீர்வள நிலவள பகுதியின் கீழ் இவர்களை வெளி மாநிலங்களுக்கு அழைத்து சென்று அதனுடைய வேளாண்மையில் கடைப்பிடிக்கும் தொழில்நுட்பங்களை பற்றியும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் விவசாய தொழிலாளர்கள் என இரு பிரிவினருக்கும் பல்வேறு பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதே போன்று அலுவலர்களுக்கும் ஒவ்வொரு தொழில்நுட்பங்களை குறித்தும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நீர்வழி நிலவழி பகுதியின் நோக்கமே உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு செயல் விளக்கங்களை உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மேலும் வேளாண்மை துறை மூலமாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் அனைத்தையும் அவ்வப்போது நாளிதழ் மூலமாகவும் விளம்பரங்கள் மூலமாக சிறு சிறு துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. விவசாயிகள் துறை மூலமாக செயல்படுத்தப்படும் திட்டங்களை உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை உதவி இயக்குனர் அல்லது வேளாண்மை அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர் ஆகியோர்களை அணுகி திட்டத்தினுடைய முக்கியத்துவம், திட்டத்திலூட வழங்கப்படும் மானிய விவரங்கள் ஆகியவற்றை அறிந்து கொண்டு இத்திட்டத்தில் பயன்பெற்று உணவு உற்பத்தியை அதிகரிக்கிறதுடன் உங்களுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும் என இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். வேளாண் பெருமக்களே, நமது பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியை எப்பொழுதும் www.youtube.com/user/agriculture-chennai என்ற இணையதளம் முகவரி மூலமாகவும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களின் மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.